ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேரு கார்த்திக். மறுபடியும் உங்கள டெஸ்ட் தமிழா சேனல்ல சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது Claude ரிலீஸ் பண்ண நியூ மாடல். அதாவது Claude Opus 4.1 அப்படின்னு எனக்கூடிய புத்தம் புதிய மாடல். ஜஸ்ட் ரீசென்ட்டா 2 நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாடல் பத்தியும், இன்னைக்கு ரிலீஸ் ஆன GPT-5 அதாவது இப்ப பாருங்க ஒரு 8 மணி நேரம் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த GPT-5 அப்படின்ற மாடல். ஸோ இந்த 2 மாடல பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இந்த 2 மாடலுமே புத்தம் புதிய மாடல். அதாவது பயங்கர கேப்பபிளான மாடல். ஸோ இந்த GPT-5 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன உடனே பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நெறைய யூடியூப் வீடியோஸ், நெறைய பேர் இந்த சேனல்லாம் போட்டுருக்காங்க. அதாவது GPT-5ல இந்த இருக்கு, அது இருக்கு, மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்குன்னு ஏகப்பட்ட விஷயம் போட்டுருக்காங்க. ஆனா, நம்ம இன்னைக்கு பேச போறது GPT-5 நிஜமாவே நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங்காக யூஸ் ஆகுமா? அப்படி யூஸ் ஆகுனா, இது என்னென்ன இம்ப்ரூவ்மென்ட்லாம் பண்ணியிருக்கு. அதே மாரி இந்த இம்ப்ரூவ்மென்ட் வந்து இந்த Claude Opus எனக்கூடிய 4.1 அப்படின்ற அவங்களுடைய அட்வான்ஸ் மாடல். அதோட கம்பேர் பண்ணா அது எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ Claude Opus 4.1 மாடல் அதுவும் பயங்கரமான பவர்ஃபுல்லான மாடல். கிட்டத்தட்ட இந்த GPT-5 எனக்கூடிய இந்த மாடல் உடைய ஸ்பீடு தான் அந்த மாடலுக்கும் இருக்கு. அதோட ரீசனிங் கேப்பபிலிட்டீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி த சேம் லைக் இந்த GPT-5 மாடல். பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜெனடிக் கோடிங் வந்து 74.5ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இவங்களும் அதே தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் ரொம்பலாம் அச்சீவ்லாம் பண்ணது கிடையாது. பட் இவங்க வந்து நெறைய இந்த யூஸ் கேஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த GPT-5ல பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100% அச்சீவ் பண்ணுது பைத்தன் புரோகிராமிங்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த GPT-5 Pro அப்படின்ற மாடல் வித் திங்கிங் அண்ட் வித்தவுட் திங்கிங் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் வொர்க் பண்ணுது. பட் ஸ்டில் கொஞ்சம் பரவால்ல. கம்பேரிங் டூ ப்ரீவியஸ் ஜெனரேஷன் இது ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே ஒண்ணும் கம்பேர் பண்ணல. அதாவது Claude Opus 4.1ஓட இந்த GPT-5 வந்து ஒண்ணும் கம்பேர் பண்ணிக்கல. ஏன்னா, இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவலான மாடல்ஸ் தான். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இப்ப நீங்க சப்போஸ் GPT-4.1 யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். GPT-5 வந்து பயங்கரமான மாடல். இது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். இன்ஃபாக்ட் இதோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, திங்கிங் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா எத திங்க் பண்ணுமோ, ரொம்ப எக்ஸ்ட்ரா அந்த ஹாலுசினேஷன்லாம் இல்லாம, நெறைய வளவள கொழகொழன்னுலாம் எதுவும் இல்லாம, எக்ஸாக்ட்டா என்ன வேணுமோ, அத மட்டும் தான் திங்க் பண்ணி இது கொண்டு வரும் டீட்டெயில்ஸ்லாம். அதான் GPT-5 உடைய பவர். அதே தாங்க நான் Opus 4.1லையும் பார்த்தேன். இப்ப நீங்க Playwright, Selenium, C# கோடோ இல்லன்னா ஏதாவது ஒரு லோட் ரன்னர் கோடோ ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, Claude Opus 4.1ல இதோடைய கோட் வந்து ரொம்ப கிளீனா, கிரிஸ்பா எது வேணுமோ, அத மட்டும் ரொம்ப டீட்டெயில்டா, பெர்ஃபெக்ட் அலைன்டு கோடிங்கா உங்களுக்கு குடுக்கும். வேரஸ் இந்த இதுக்கு முன்னாடி இருந்த பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்திருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த GPT-5 மாடல் நீங்க இப்ப ஆக்சஸ் பண்ணணும், உங்க மெஷின் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்கட்ட கர்சர் ஐடி இருக்கு அப்படின்னா, இந்த கர்சர் ஐடில இப்ப நீங்க ஃப்ரீயா GPT-5 மாடல் நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க GPT-5 மாடல் நான் வந்து ஆக்சுவலா ஃப்ரீ கிரெடிட்டோட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீக் மட்டும். ஸோ இது வந்து லான்ச் வீக்னால நீங்க இந்த வீக் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம் வித்தவுட் எனி ப்ராப்ளம். ஸோ நீங்க இப்பவே யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி GPT-5லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது. என்கிட்ட இந்த கர்சரோடைய பிரீமியம் பிளான்லாம் கிடையாது. ஸோ அதனால வந்து நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போறேன். என்கிட்ட வந்து வெறும் இந்த Copilotஓட லைசென்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த கர்சரோட லைசென்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ GPT-5 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீ ஆஃபர். நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக் லான்ச் ஆஃபர்னால. இது ஒரு விஷயம். சப்போஸ் நீங்க வந்து Claudeஓடைய Opus 4.1 மாடல் நீங்க யூஸ் பண்ணணும்னா, டெஃபினட்டா நீங்க காசு குடுத்தாங்க ஆகணும். வேற வழியே கிடையாது. ஸோ அத நான் வந்து ஒரு $40 பே பண்ணி தான் இத வாங்குனேன் ஆக்சுவலா. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Claude Sonnet 4.1 Opus இங்க காமிக்குது. இல்லாட்டினா Claude Sonnet 4 இல்லாட்டினா நீங்க பிரீமியம் பிளான் எடுக்கிறனால நீங்க இன்னும் பழைய மாடல்ஸ்லாம் கூட நீங்க ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ நம்ம அதான் இன்னைக்கு செக் பண்ண போறோம். அது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நான் Playwright வித் Selenium C#.NETல ஒரு கோடிங் எழுத போறேன். நான் ஆல்ரெடி Playwright கோட் ஜெனரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ல கோட ஜெனரேட் பண்ணி வச்சுட்டேன். என்னுடைய ஃபீச்சர்ஸ் நான் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபீச்சர் ஜெனரேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதே தான் வந்து இங்க நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் இவன்ட்ட கேட்க போறேன். அதாவது நான் எப்படி கேட்க போறேன் அப்படின்னா, ரைட் அ ஃபுல் ஃப்ரேம்வொர்க் வித் Playwright C#.NET இன்க்ளூடிங் ஆல் த பெஸ்ட் பிராக்டிசஸ். நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, நீ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை பண்ணு. அதே மாதிரி பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் கோடிங் எழுது. அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் கன்சர்னை கரெக்டாக நீ மெயின்டைன் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து XUnit ஃப்ரேம்வொர்க்கை நீ யூஸ் பண்ணு. அப்புறம் இந்த டெஸ்ட்டே நீ வந்து டாக்கர் கண்டெய்னரில் ரன் பண்ணு. அப்புறம் எந்த கோட் அப்படின்னா, இந்த கோடு தான் அப்படின்றது நான் அந்த கோடை வந்து ஏற்கனவே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்ச கோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, Playwright கோட் ஜென் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க சும்மா அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் போயிட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா, எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி, நீங்க அப்படியே அந்த கோடை வந்து எடுத்து நீங்க உங்க டெஸ்ட்ல ரன் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ அந்த கோடை நான் வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க்காவே கிரியேட் பண்ணுன்னு சொல்றேன். இங்க பாருங்க நான் கோடிங்கே எழுதுறது கிடையாது. நான் கம்ப்ளீட்டா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண கோடையே காப்பி பண்ணி இந்த ஏஐட்ட குடுத்து, "நீ எழுதுடா" அப்படின்னு சொல்லப் போறேன். ஸோ இவனே நமக்காக ஃப்ரேம்வொர்க் கூட எழுதிக் குடுக்கப் போறான்.
பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதான் இந்த 4.1 இந்த Claude 4.1 Opus 4.1 மாடலும், இந்த GPT-5 மாடலோட கம்பேரிசன் நான் இப்ப பண்ண போறேன். ஸோ நான் அத காப்பி பண்ணிட்டு, இங்கேயும் ஆக்சுவலா நம்ம GPT-5 மாடல்லயும் வந்து இத பேஸ்ட் பண்ணிட்டு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அ ரைட் ஆல் த கோட் ஹியர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து Claudeல இது கர்சர்ல ரன் ஆகுறனால இங்க கோட் ஜெனரேட் பண்ணி குடுக்கணும். ஸோ அதனால நான் இங்க போடணும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த 2 கோடையும் Claude Opus அதாவது இன்னைக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆன பயங்கர பவர்ஃபுல்லான அவங்களுடைய மாடலும், நம்ம GPT-5 அதாவது இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் மாடல். ஸோ இந்த மாடல். இந்த 2 மாடல்லயும் நான் இப்ப வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப் போறேன். ஓகேங்களா? கேட்டுட்டேன். இப்ப 2 பேருமே நமக்காக வொர்க் பண்ண போறாங்க. 2 பேருமே கோட் ஜெனரேட் பண்றது என்ன, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுறது என்ன, அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்க ஜெனரேட் பண்றது என்ன, திங்கிங் பண்றது என்ன, அது எல்லாமே இதுதான் பண்ண போகுது. இங்க பாருங்க. நம்ம ஆளு வந்து GPT-5 வந்து இப்ப பிளானிங் நெக்ஸ்ட் மூவ்ஸ்ன்னு பயங்கரமா ஏதோ பிளான்லாம் பண்ணுது. பிளான் பண்ணி, திங்கிங்லாம் பண்ணி, நமக்காக எப்படி கோடிங் எழுதலாம், ஃப்ரேம் ஒர்க்கா எப்படி எழுதலாம் அப்படின்றத அது செய்ய போகுது. அதே சமயத்துல நம்ம Opus 4.1 பாருங்க ஆரம்பிச்சிருச்சு அதோட வேலைய. உடனே அது ஃப்ரேம் ஒர்க் ஒண்ணு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. இங்க பாருங்க இதான் ஸ்ட்ரக்சர். இதான் வந்து Playwright ஃப்ரேம் ஒர்க்குடைய கோர். இது வந்து கான்ஃபிகரேஷன், இது டெஸ்ட் செட்டிங்ஸ், இது கான்ஃபிகரேஷன் மேனேஜர், இது வந்து டிரைவர், அதுல வந்து iPlaywright டிரைவர் அப்படின்னு சொல்லி டிரைவர் எல்லாம் கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. அப்புறம் எக்ஸ்டென்ஷன்ஸ்லும் கிரியேட் பண்ணிருச்சு பாருங்க. பேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருச்சு. அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கு பாருங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மட்டும் இருக்கு. அதாவது Playwright டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கோடைய பேஜஸ்ன்னு மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதோடைய பேஸ் பேஜ் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் லாகின் பேஜ், ஹோம் பேஜ், அப்ளிகேஷன் பேஜ், அப்புறம் அப்ளிகேஷன் குயிக் அப்லோட் பேஜ். ஆக்சுவலா இந்த டெஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணதுல இத்தனை பேஜஸ் இருந்துச்சு. அதனால அதுவே ஐடென்டிஃபை பண்ணிக்கிச்சு. நான் வெறும் குடுத்த இந்த நார்மலா நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண ரெக்கார்டட் கோட குடுத்தோனே, அதுவே அந்த கோட அனலைஸ் பண்ணி, இது என்னென்ன பேஜ் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கும் அப்படின்றத அதுவே அஸ்யூம் பண்ணி, கிளியரா ஆக்சுவலா அஸ்யூம் பண்ணது மட்டும் இல்ல. அது ரொம்ப பயங்கர கிளியரா வந்து நமக்காக கோட ஜெனரேட் பண்ணி, இங்க ஒரு ஸ்ட்ரக்சர குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா இங்க டீட்டெயில்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆக்சுவலா நான் வந்து இந்த ஏஜென்ட் யூஸ் பண்ணாதனால, இங்க வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த கோடிங்க ஃபுல்லா நமக்காக எழுதி குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்க பாருங்க ஃபுல்லா ஒவ்வொன்னும் எழுதுது. இந்த நம்மாளும் GPT-5ம் முடிச்சிட்டாப்ல. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 38 செகண்ட் வந்து அத பத்தி ஃபுல்லா திங்க் பண்ணி, அனலைஸ் பண்ணி, இப்ப எழுத ஆரம்பிக்கிறாரு. அது அப்படியே இங்க பாருங்க. இன்னொரு நெக்ஸ்ட் மூவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த கர்சர்ல இது ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து சப்போஸ் இந்த விஷயம் நீங்க பண்ணிட்டு நீங்க மூவ் டூ பேக்கிரவுண்ட்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து பேக்கிரவுண்ட்ல இங்க ரன் ஆயிட்டு இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்றது. ஆல்ரெடி நமக்கு கிரியேட் ஆயிருச்சு சொல்யூஷன். ஸோ அதனால ஒரு விஷயமும் கிடையாது. பட் சப்போஸ் அது ஆகல அப்படின்னா, நீங்க சப்போஸ் லாங் ரன்னிங் ப்ராசஸா இருக்குன்னா, நீங்க வந்து மூவ் டூ பேக்கிரவுண்ட்னு குடுத்தீங்கன்னா, அது பேக்கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். வேற அடுத்த ஆப்பரேஷன வந்து இந்த இந்த கர்சர் வந்து உங்களுக்காக செஞ்சுட்ருக்கும். ஸோ அது பேரலல் எக்ஸிகியூஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. இங்க பாருங்க. கிட்டத்தட்ட எல்லாமே அதுவே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சொல்யூஷன கிரியேட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க ஒரு யூனிட் டெஸ்ட் 1ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நம்ம எக்ஸ் யூனிட்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது எக்ஸ் யூனிட் ஸ்ட்ரக்சர்ல அந்த ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் பில்ட் சக்சஸ்ஃபுல். ஸோ இது கிட்டத்தட்ட கர்சர்னால அது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த கோட ஜெனரேட் மட்டும் பண்ணி குடுக்காம, இது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி, அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷனும் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி, பில்ட் பண்ணி, இங்க பாருங்க NuGetலாம் ரெஸ்டோர்லாம் பண்ணி, இது சில நெறைய ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுவும் இந்த ஸ்பீடு நம்ம ஒண்ணும் கம்பேரிசன் இங்க பண்றது கிடையாது. நம்ம செக் பண்ண போறது என்ன அப்படின்னா, இந்த 2ம் எப்படி கோட் ஜெனரேட் பண்ணுது, அந்த கோட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறது மட்டும் தான். நமக்கு வந்து ஸ்பீடு இந்த டெஸ்ட் கிடையாது இங்க. இங்க பாருங்க. ஸோ இவர் இன்னும் எழுதிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "Claude reached its maximum length for message. Hit the continue to nudge the Claude again." ரொம்ப ஜெனரேட் பண்ணிட்டாரு கோட. இங்க பாருங்க இவ்ளோ கோட் ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்குன்னு சொல்லி. நம்ம அங்க பார்த்த அந்த எல்லா கோட் ஸ்ட்ரக்சரையும், இப்ப இது எல்லாமே வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க கோடிங் எழுதிருச்சு பாருங்க. ஸோ எங்க போச்சு அது? இங்க பாருங்க. அது ஏதோ கீழ போயிட்டுருக்கு. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர் இன்னும் அது கோடிங் எழுதிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால தான் நமக்கு வரல. இங்க பாருங்க. ஃபுல்லா பேஜஸ் எழுதிருச்சு. பேஸ் டெஸ்ட் எழுதுது. அதுக்கப்புறம் எப்படி டெஸ்ட்ட கிரியேட் பண்றது சொல்லி எல்லாமே எழுதிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம GPT-5 என்ன பண்றாருன்றத பார்ப்போம். ஸோ இவர பாருங்க. இவர் வந்து பிளானிங் நெக்ஸ்ட் மூவ்னு சொல்லி இவரும் ஏதோ கோடிங் எழுதிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இவனும் எழுதிட்டு இருக்கான் அந்த Opus கூட. இங்க பாருங்க அந்த ஆப் settings.json ஃபைல்லாம் கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த URLலாம் போட்டுருச்சு பாருங்க. அதுவே வந்து ஒரு eaapp.swami.com யூசர் நேம் வந்து இது, பாஸ்வேர்ட் வந்து இது, டிஸ்ப்ளே யூசர் நேம் வந்து இதுவா இருக்கும். அதே மாரி எந்த ப்ரௌசர் ரன் பண்ணணும், அதோடைய நேம் வந்து Chromium, ஹெட்லெஸ், ஸ்லோ மோஷன் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு என்னென்ன தேவையோ, ஒரு டெஸ்ட் கோட்ல என்னென்ன தேவையோ,
நம்ம வந்து முந்திலாம் இதெல்லாம் டெஸ்ட்லாம் ஃப்ரேம் ஒர்க்லாம் மொத்தம் எழுதணும்னா நம்ம இன்டர்வியூலாம் போய் சொல்லுவோம். எனக்கு வந்து டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்லாம் எழுத தெரியும். நான் வந்து ஆர்க்கிடெக்ட்டா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. இப்ப நீங்க GPTலயோ இல்லன்னா Claudeலயோ குடுத்தீங்க அப்படின்னா, வெறும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் எழுதி குடுத்துரும். அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கிட்டத்தட்ட இதுவரைக்கி இந்த அவங்களுடைய டெஸ்டிங் கரியர ஆரம்பிச்சு, இந்த ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இல்ல 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்லாம் எழுத தெரியும்னு சொல்றாங்க பாருங்க. அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வெறும் 5 நிமிஷத்துல இந்த கோடிங் எழுதி குடுக்குற அளவுக்கு அது குடுக்கும். இன்ஃபாக்ட் நீங்க சில பேர்லாம் 18 வருஷமா கத்துக்கிட்டது கூட பார்த்தீங்கன்னா, இவன் எடுத்து குடுக்குற கோட் அளவுக்கு கூட இருக்கவே இருக்காது. இந்த கோட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இன்ஃபாக்ட் இதில எல்லா விதமான கான்செப்ட்ஸும் அடங்கியிருக்கும். அதாவது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இருக்கு, செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன் இருக்கும். அதேமாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க டாக்கர்ல ரன் ஆகுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெயின் பண்ணும். அதேமாரி எப்படி வந்து இந்த கோட வந்து நீங்க எஃபிமெரல் என்வைரன்மென்ட்ல ரன் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிரியேட் பண்ணி நம்ம வந்து வெறும் கான்செப்ட்ஸ போட்டா மட்டும் போதும். ஒரு ப்ராம்ப்ட்டா. போட்டீங்கன்னா, அது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்க கிளியரா வந்துரும். ஸோ இங்க பாருங்க. ஸோ பிளேரைட் டிரைவர் பிளேரைட் டிரைவர்னு சொல்லி எழுதிருச்சு. இங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் எழுதியிருக்கு பாருங்க. பிளேரைட் டிரைவர், அப்புறம் நியூ பேஜ் ஏசிங்க்கு, அதுக்கப்புறம் ப்ரௌசர் கனெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து டிஸ்போஸ் ஏசிங்க். கிட்டத்தட்ட எனக்கு எல்லாமே இதெல்லாம் தேவை. ஏன்னா இதெல்லாம் இல்லன்னா அந்த பிளேரைட் உடைய ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்போஸ் ஆகாது. ஸோ அதனால இது ஏசிங்க் டிஸ்போஸ் அப்படின்ற இன்டர்ஃபேஸ கால் பண்ணி எழுதிருச்சு. சூப்பரு! எழுதி முடிச்சுட்டே இருக்கா? இன்னும் எழுதிட்டு இருக்கு பாருங்க. இப்பதான் வந்து டெஸ்ட் எழுத இப்பதான் பேஜஸ் எழுத ஆரம்பிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஓ! லுக் அட் தட். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ ஹோம் பேஜோடைய கன்ஸ்ட்ரக்டர் இது. அதே மாரி ஹோம் பேஜ்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கிரியேட் பண்ணிருச்சு. அதே மாரி அப்ளிகேஷன் குயிக் அப்லோட் பேஜ் அப்படின்னு சொல்லி அதோடைய ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் எழுதுது பாருங்க. அதுவும் செய்யுது. அதே மாதிரி அப்ளிகேஷன் குயிக் அப்லோட் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேஜ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்டிங்கையும் எழுத ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க. அதுவே கலெக்ஷன் எண்ட் டு எண்ட் டெஸ்ட்ன்னு சொல்லி வேற போட்டுருச்சு. போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் அப்லோட் எண்ட் டு எண்ட் டெஸ்ட்ன்னு சொல்லி என்னென்ன ஆப்பரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது அது கிளியரா இங்க பண்ண ஆரம்பிச்சிருச்சு. போட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அமேசிங்! இதே தான் வந்து நம்ம கிளாட் கூட இங்க எழுதிட்டு இருக்காப்படி. இந்த ஓபஸ் 4.1 இங்க பாருங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு. அதே மாரி பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் கோட் எழுதியாச்சு. செப்பரேஷன் ஆஃப் கன்சர்னும் இருக்கு. ஏன்னா கோர் ப்ராஜெக்ட், பேஜ் ஆப் ப்ராஜெக்ட், டெஸ்ட் ப்ராஜெக்ட் தனித்தனியா 3 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இவரு எழுதியிருக்காரு. அதே மாரி கிளியர் பவுண்டரீஸ் பிட்வீன் லேயர்ஸ் சொல்லி அதுவும் பண்ணியிருக்கு. அதே மாரி இது ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணது Xunit. அப்புறம் கண்டெய்னர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்டேஜ் டாக்கர் ஃபைல் ஃபார் ஃபார் த ஆப்டிமல் இமேஜ் சைஸ், அப்புறம் டாக்கர் கம்போஸ் ஃபைல், அப்புறம் என்விரான்மென்ட் ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன், வால்யூம் மவுண்டிங் ஃபார் டெஸ்ட் ரிசல்ட். அதாவது நீங்க டெஸ்ட் எக்ஸிகியூஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகும் இல்லையா? அந்த ரிப்போர்ட்டையும் உங்க மெஷின்ல வர்ற மாரி, அது டாக்கர் கண்டெய்னர்லேருந்து உங்க லோக்கல் டிரைவ்ல வர்ற மாரி வால்யூம் மவுண்டிங்கையும் பண்ணி குடுத்துருச்சு. வேற லெவல். இந்த கோடெல்லாம் நம்ம எழுதணும்னா, கண்டிப்பா சொல்றேன். மினிமம் நமக்கு 1 வாரமோ இல்ல 2 வாரமோ முந்திலாம் ஆயிட்டு இருந்துச்சு. கூகுள்லயே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா கூட, இத்தன பெஸ்ட் பிராக்டிஸஸையும் சேர்த்து நம்ம இம்ப்ளிமென்டேஷன் பண்ணவே மாட்டோம். அப்படியே கொஞ்சமா ப்ராக்ரசிவா பண்ணிட்டே இருப்போம். பட் இப்ப வெறும் 10 நிமிஷம் கிட்டத்தட்ட குடுத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலையும் போயிரும்னு நெனைக்கிறேன். எல்லா வேலையும் இதுவே பார்த்துருது. ஸோ இங்க பாருங்க, எவ்வளோ கோடிங் எழுதியிருக்குன்னு சொல்லி. முடிஞ்சுச்சு. ஃபுல் கோட். இந்த கோட் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னோட கோர்ஸ்லலாம் இத பத்தி நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிளேரைட் கோர்ஸ்ல. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூடமி கார்த்திக் சொல்லி உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க போனீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க் டெவலப்மென்ட் வித் பிளேரைட் இன் Selenium C#.NET இந்த கோட்ல நான் வந்து ஆக்சுவலா எப்படி வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் காம்போனன்ட் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி எழுதியிருப்பேன் பாருங்க. ஸோ பிளேரைட் இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் பிளேரைட் டிரைவர், அப்புறம் வந்து சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல், அப்புறம் ஏசிங்கா எப்படி எழுதுறது, இனிஷியலைசேஷன் லேசி இனிஷியலைசேஷன் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் வந்து எப்படி கான்ஃபிகரேஷனை ரீட் பண்றது, அதுக்கப்புறம் டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங்கா எப்படி கோடிங் எழுதுறது, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எப்படி பண்றது அப்படின்றதுக்கான எல்லா ஃப்ரேம் ஒர்க்கையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுத்து, கடைசி நம்ம அட்வான்ஸா இந்த கோடை எப்படி எழுதுறது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நீங்க ஃபுல்லா நீங்க படிக்கணும். படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்க பில்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு எத்தன மணி நேரம் இருக்குது? 18 மணி நேரம். ஒரு 10 மணி நேரமாவது ஆகும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால வந்து இந்த கோடையும் புரிஞ்சுக்க முடியும். அத தெரிஞ்சுக்காம கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க படிக்கிறதுக்கு. பட் ஒன்ஸ் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்ளோ அசால்ட்டா இத எழுதி குடுத்துருக்கே அப்படின்ற மாரி நமக்கு இருக்கும். ஸோ அவ்ளோ நல்லா இந்த கோடிங்லாம் இங்க எழுதியிருக்கு. இந்த ஆப்பஸ் 4.1 அப்படின்ற மாடல். ஸோ நம்ம GPT என்ன பண்றாப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எழுதி குடுத்துட்டாரோ? இங்க பாருங்க எழுதி குடுத்துருச்சு. ஃப்ரேம் ஒர்க்கே நம்ம கம்ப்ளீட்டா எழுதி குடுத்துருச்சு. இங்க பாருங்க. கான்ஃபிகரேஷன் ரெடி.
எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் இருக்குது. என்னோட அதிகமாக ஆக்சுவலாக கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன் அந்த கோர்ஸை விட. அதே மாதிரி ஃபிக்ஸ்சர்ஸ் சூப்பரு, அதுவும் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் பிளேரைட் டிரைவர் ரெடி, அப்புறம் சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெடி. இது வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்காக பண்ணியிருக்கு. அப்புறம் பாருங்கள், பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணிருச்சு. அப்ளிகேஷன் பேஜ், ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் லாகின் பேஜ். அதே மாதிரி டெஸ்ட் டேட்டாவும் அதுவே க்ரியேட் பண்ணிச்சு பாருங்கள். அதுவே வந்து ஒரு டெஸ்ட் டேட்டா நமக்காக தெரிஞ்சுக்கிட்டு க்ரியேட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் டெஸ்ட்ஸையும் க்ரியேட் பண்ணிருச்சு, உங்களோட டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி பேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு போட்டுருச்சு. அப்புறம் ஆப் செட்டிங்ஸ் JSON ஃபைல். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இந்த யூனிட் டெஸ்ட் 1 தேவையில்ல, ஸோ டெலிட் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிபிடியும் சரி, GPT-5ம் சரி, இல்லை ஆப்போஸும் சரி, இந்த 2 பேருமே வேறு லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 பேரோட ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கிளாடோடைய ஓப்பஸ் 4.1 ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த கான்ஃபிகரேஷன் இருக்குது, ஸோ அதுலேயும் டெஸ்ட் செட்டிங்ஸ், கான்ஃபிகரேஷன் மேனேஜர், ஸோ இதுலேயும் டெஸ்ட் செட்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிரைவர் அப்படின்றது வந்து இவங்க வந்து இந்த பிளேரைட் டிரைவர், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வரும் ஃபோல்டர் மட்டும் போட்டிருக்கானுங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து பேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஐ திங்க் அது மட்டும் கிடையாது இங்கே இந்த GPT-5ல. இது இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், பேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூட்டிலிட்டிஸில் போட்டிருக்கு. ஆனால் ஒரே ஒரு மெத்தட் தாங்க போட்டிருக்கு, ரொம்ப காமெடியாக இருக்குது. இங்கே பேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 3-4 வெர்ஷன் எழுதி கொடுத்துருச்சு பாருங்கள் நமக்காக என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ பிளேரைட் டிரைவர், அதுக்கப்புறம் இதுவும் பிளேரைட் டிரைவர், அதுக்கப்புறம் பேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ். இங்கேயும் பாருங்கள் 1, 2, 3, 4 மெத்தட் இருக்குது. இவர் வந்து ஒரே ஒரு மெத்தட் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு எவ்வளோ எழுதியிருக்காருன்றதை நம்ம பார்க்கணும் முதல்ல. ஸோ லாகின் பேஜ், இது ஹோம் பேஜு, இது அப்ளிகேஷன் பேஜு, சூப்பரு. அதுக்கப்புறம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், அப்புறம் ஃபிக்ஸ்சர் எழுதிருச்சு. டெஸ்ட்டு எங்கடா காணோம்? ஓகே, டெஸ்ட்டு இவர் எழுதவே இல்லை. ஆக்சுவலாக வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறேன். ஏன்னா பிளேரைட் டெஸ்ட்னு போட்டுருச்சு, ஆனால் திஸ் கிளாஸ் ஹேஸ் நோ கோட் அண்ட் நெவர் கிரியேட்டட். திஸ் இஸ் பியூர்லி சிம்பிள் டு பி பிளேஸ்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்காக இவர் எழுதி கொடுத்துருவார். டெஸ்ட் இல்லை, எல்லா பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷனையும் எழுதுனா ஸோ இவனும் எழுதி கொடுத்துருவான். அதே மாதிரி GPT-5ம் எழுதி கொடுத்துருவோம். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 மாடலுமே பயங்கர அட்வான்ஸாக கோடிங்லாம் எழுதுறதெல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த GPT-5ஓ இல்லை இந்த ஓப்பஸ் 4.1 இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது GPT-5ல பார்த்தீங்கன்னா இவங்களோட கொண்டு வர மாடல் நாட் ஒன்லி ஜஸ்ட் கோடிங் மட்டும் கிடையாது, இவங்க இன்னும் நிறைய விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி பாருங்கள் கேமு, அப்புறம் அந்த ட்ரம் சிமுலேட்டர், அதுக்கப்புறம் லோஃபி விஷுவலைசர், இது எல்லாமே வந்து இந்த GPT உங்களுக்காக எழுதி கொடுத்த கோடிங் தான். வித்தவுட் யூ ரைட்டிங் ஈவன் சிங்கிள் லைன் ஆஃப் கோட். நீங்கள் வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும், வேறு லெவலில் அதை எழுதி கொடுத்துரும். அதே மாதிரி இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் கம்பேர் பண்ணியிருக்க பாருங்க, GPT-4.0 ரெஸ்பான்ஸும் அதே நீங்கள் வந்து 5 கம்பேரிசனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2த்துக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் அதை எழுதுகிற விதமும் பயங்கர ரியலிஸ்டிக்காக கிட்டத்தட்ட ஹியூமன் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் பேசுகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் GPT-5 ஆக்சுவலாக நான் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தேன். பேசுகிறது பார்த்தீங்கன்னா நிஜமாவே நீங்கள் ஒரு ஹியூமன்ட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். ப்ளஸ் எவாலுவேஷன் ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது GPT-5ல. ஸோ அதே தான் இங்கே ஆந்த்ரோபிக் உடைய ஓப்பஸ் 4.1ல கூட. ஸோ இந்த வாரம் கிட்டத்தட்ட இந்த 2 கம்பெனியும் போட்டி போட்டு மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. 2மே பயங்கர அட்வான்ஸாக இருக்குது. இவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த AGI எனக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே வந்துரும்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சுன்னா ஊற்றி மூட வேண்டியதான். எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இந்த AI பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பற்றி படிக்கணும் அப்படின்னா டெஸ்ட் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இன்னும் நிறைய இந்த சேனலில் பேசுவோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.